அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 3ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் நாளை நாட்கள் மே மாதம் 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே மக்கள் வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி மற்றும் திருத்தணி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 10 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. அதன்படி மீனம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக நாளை நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கட்டாயம் வெப்ப அலை வீசக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. ஆகையால் மக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.